ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 13 டிசம்பர் 2024. இன்னைக்கு பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, जो संतुष्ट मनिया है वो मन से, दिल से, सर्व से, बाप से, ड्रामा से सदा संतुष्ट होंगी. பாபா சொல்றாங்க, யார் திருப்தி மணிகளாக சந்துஷ்ட மணிகளாக இருப்பார்களோ. பாபா பாருங்க எத்தனை விஷயம் சொல்றாரு, 5 விஷயம் சொல்றாரு. 5 ரூபங்களில் தன்னளவில் மனதாரவும், தில்சே உள்ளபூர்வமாகவும், தன்னளவில் சர்வசே அனைவரிடமும், பாப்சே சிவபாபாவிடமும் பாப் தாதாவிடமும், டிராமாசே எப்படிப்பட்ட காட்சிகள் நடந்தாலும் அனைத்திலும் அவர்கள் திருப்தியாக இருக்கின்றார்கள். उनके मन और तन में सदा प्रसन्नता की लहर दिखाई देगी. ஆக அவர்களுடைய மனம் மற்றும் உடலில், அதாவது மனசும் ரொம்ப திருப்தியா இருக்கு, குஷியா இருக்கு, அது ஃபீல் ஆகுது. உடல் அளவிலே அவங்க ஊக்கம் உற்சாகத்தோடு நல்லாவே இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கும் பொழுதே நமக்கு அந்த ஒரு அலை, அந்த ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுதா, இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. चाहे कोई भी परिस्थिति आ जाए, चाहे कोई आत्मा हिसाब किताब चुकतू करने वाली सामना करने भी आती रहे, चाहे शरीर का कर्म भोग सामना करने आते रहे, लेकिन हद की कामना से मुक्त आत्मा संतुष्टता के कारण सदा प्रसन्नता की झलक में चमकता हुआ सितारा दिखाई देगी. அப்ப பாபா புரிய வைக்கிறாரு, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, அல்லது ஏதோ ஒரு கர்மத்தினுடைய கணக்கு வழக்க முடிக்கிறதுக்காக யாராவது உங்களுக்கு எதிர்ப்பா கூட இருக்கலாம். ஸோ அவங்க உங்களுக்கு தொல்லை கொடுக்கலாம், தொந்தரவு கொடுக்கலாம். அல்லது என்னுடைய சரீரத்தினுடைய கர்ம கணக்கு, சரீரம் என்ன கஷ்டப்படுத்துது, அதுவும் உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கலாம். ஆனால் எல்லைக்குட்பட்ட ஆசைகளில் இருந்து விடுபட்ட ஆத்மா, நல்ல ஞானத்தை புரிஞ்ச ஆத்மா புரிஞ்சுக்கிறாங்களாம், இவங்க என் கர்ம கணக்கை முடிக்கிறாங்க, அதனால நான் 100% நல்லா இருந்தாலும் அவங்க எனக்கு எதிராக ஏதோ ஒன்று இருக்கதான் போறாங்க. இந்த சரீரமும் பழைய சரீரம் சங்கம் யுகத்துல என்னோட கர்ம கணக்கையெல்லாம் இந்த சரீரம் ஒட்டுமொத்தமா சேர்த்து முடிச்சுட்டு இருக்கு. இப்படி ஞானத்தை நன்றாக புரிந்து கொண்டு எல்லைக்குட்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபட்ட ஆத்மா, அப்ப அவங்க திருப்தியா இருக்காங்க. அந்த திருப்தியினால இவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர்களுடைய முகம் எப்படி இருக்குமா, நல்லா பிரகாசமா இருக்கு. ஸோ இவங்க இப்படி ஒரு கஷ்டத்தை இவங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை இவங்க தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களை பார்த்தா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. மாறாக அந்த மலர்ச்சியினுடைய ஒரு பொலிவுதான் நட்சத்திரத்தை போன்று, பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரத்தை போன்று பார்க்க வரும். ஆக சூழ்நிலைகள் இருக்கு, சூழ்நிலையே எதுவும் இல்லாததுனால இவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படி கிடையாது. சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, ஆனால் அவர்கள் எப்படி இருக்கு, அவங்க திருப்தியா இருக்கக்கூடிய காரணத்தினால, ஞானத்தை நல்லா புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறாங்க. ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையில கூட அவங்க குஷியா திருப்தியா இருக்காங்க. எனவே இன்னைக்கு பாபா சொல்ல வர்றது, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எல்லா ரூபத்திலையும் நாடகம் என்பதிலும் பாபாவையும் புரிஞ்சுக்கிட்டு சுயத்தின் மீதும் நிச்சயத்தோட நம்ம திருப்தியாக இருக்கணும். நல்லது. ஓம் சாந்தி.